பிரைஸ் த லார்ட். தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரு அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். யாத்திராகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்துல மோசே கிட்ட தேவன் சொல்கிறாரு, பார், உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் அப்படின்னு சொல்லி. இப்போ மோசே இதற்கு முன்னாடி பார்வோன் கிட்ட பேசும்போது எப்படியாவது என்னுடைய ஜனங்களை தேவனை ஆராதிக்கிறதுக்காக அனுப்புங்கன்னு கெஞ்சி கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா இந்த வசனத்துக்கு அப்புறம் மோசே பார்வோன் கிட்ட பேசுகிற விதமே மாறி போயிடுச்சு. ஏன்னா பார்வோனுக்கு தேவனாக மோசேய தேவன் அனுமதிச்சிருந்தாரு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க தேவனா இருக்கிறீங்க. அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல உள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கலாம். என்ன பிரச்சனையா இருந்தா கூட அந்த பிரச்சனைக்கு நீங்க தேவனா இருக்கிறீங்க. அப்படின்னா நீ அப்பாலே போன்னு சொன்னா அது உங்களை விட்டு ஓடி போயிரும். ஆமென்.